இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சரஸ்வதி, ஊறுகாய் பாட்டில் எல்லாம் பேக் பண்ணி கொண்டாந்து இருக்கறியா? இது ஊறுகாய் பாட்டில் இல்லங்க, என் பொண்ணு குந்தவியோட கல்யாண பத்திரிக்கை. இத பாருடா, துர்காவை தள்ளி விட்ட மாதிரி இவளையும் ஓசியா தள்ளி விடாம குந்தவைக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கல்யாணம் பண்ண போறா மாதாஜி. ஏன்னா இவ சொந்த பொண்ணு இல்ல. கொஞ்சம் கல்யாண பத்திரிக்கை ரெடியாகி வந்துருச்சாமா? ஆமாமா, இப்பதான் வந்துச்சு. முதல் பத்திரிக்கைய கோவில்ல சாமி பக்கத்துல வச்சு பூஜை பண்ணணும். அதுக்காக தான் உன்னையும் மாப்பிளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் துர்காவும் கண்டிப்பா கோயிலுக்கு வரணும். சரிம்மா. அம்மா, நான் தேவிமாவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடியாகி வர முடியும். கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் துர்கா. நீயும் சூர்யா மாமாவும் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி. சரிம்மா, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் அதுக்குள்ள வீட்டுக்கு போய் பத்திரிக்கையில மஞ்சள் பூசி உங்க அப்பா படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வந்தேன். சரிங்கம்மா, வரேன். என்ன சிஸ்டர், ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல. துர்காவோட அக்கா குந்தவ இருக்கால, அவ கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னா? ஏய், அவளுக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன, கருமாதி நடந்தா எனக்கு என்ன? அத பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? வேற என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சூர்யா துர்கா கோயிலுக்கு போகாம எப்படி தடுக்கிறதுனா? கரெக்ட். நான் கேட்கணும்னு நினைச்சத நீ கேட்டுட்ட. நாக்ஸ், ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. அதுவும் இல்ல. அப்போ வேற என்னத்தான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? சொன்னீங்கன்னா நாங்களும் யோசிப்போம்ல. அந்த சரஸ்வதி துர்காவையும் சூர்யாவையும் கோயிலுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாறிதாங்கிற உண்மைய மாறிதான் சொல்லக்கூடாது. நான் மாப்பிளைக்கு உண்மையை புரிய வைக்கலாம்ல. சித்தர் மூலமா நான் எப்படி மாரியோட முகத்தை தண்ணியில பார்த்து துர்காவோட உடல்ல இருக்கிறது மாறிதான்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ, அதே மாதிரி மாப்பிளைக்கும் உண்மைய தெரிய வைக்க போறேன். அதுக்காக தான் 2 பேரையும் கோயிலுக்கு கூப்பிட்டிருக்கேன். துர்காவையும் மாப்பிளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கோயில் குளத்துல உட்கார வைக்க போறேன். அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில துர்காவோட முகம் மாப்பிளைக்கு மாரியோட முகமா தெரியும். தண்ணியில தெரியற மாரியோட முகத்தை பார்த்தா மாப்பிளைக்கு உண்மை தெரிய வந்துரும். கண்டிப்பா அவர் சந்தோஷப்படுவாரு. அவர் மனசு மாறி துர்காவோட வாழ ஆரம்பிச்சிருவாரு. அப்ப கூட நானே என் வாயால சொல்ல போறதில்ல. துர்கா உருவத்துல இருக்கிறது மாறிதாங்கிறத உணர்த்த போறேன். இது நல்லபடியா நடக்கிறதுக்கு நீதான் சாமி அருள் புரியணும். சிஸ்டர், நாக்ஸ் நம்மள மாதிரி மனுஷ ரூபத்துல போயிருந்தா கூட, சரஸ்வதி வீட்ல யாராவது பாத்திருந்தா கூட சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகி வந்திருக்கலாம். ஆனா நம்ம நாக்ஸ் நாகமால உருமாறி போயிருக்குது. அது யார் கண்டியாவது பட்டு கல்லு இல்ல அடிச்சு கொண்டுட்டாருன்னா என்ன சிஸ்டர் பண்றது? நாகஜோதி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவ இச்சாதாரி பாம்பு. அவ்வளவு சீக்கிரமா அந்த பாம்பை அடிக்க முடியாது. அப்ப ஓகே தான் சிஸ்டர். ஆனா பாருங்க, டைம் ஆயிட்டே இருக்குது, இன்னும் காணோம். துர்கா உருவத்துல இருக்கிறது மாறிதாங்கிற உண்மை அந்த சரஸ்வதிக்கு ஏற்கனவே தெரியும். என்ன சொல்ற நாகஜோதி? அந்த உண்மை எங்களுக்கு தெரியவே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் குருஜி கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த சரஸ்வதிக்கு எப்படி தெரிஞ்சது? சிஸ்டர், நாம நமக்கு மட்டும் தான் அந்த உண்மை தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சிஸ்டர். ஐயோ, இன்னும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையே சிஸ்டர். நீ வாயை முடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, என்ன திட்டிகிட்டே இருக்க. அம்மா தாயே, குந்தவை அக்காக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமையணும். என் கல்யாணத்துல அம்மாவுக்கு கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் குந்தவை அக்கா மூலமா கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். கடவுளே, மினிஸ்டர் மகன் கொலையில குந்தவை சம்பந்தப்பட்டிருக்க விஷயம் வெளியே தெரியக்கூடாது. குந்தவை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். அம்மா தாயே, என் பொண்ணு குந்தவையோட பத்திரிக்கைய உன் பாதத்துல வச்சிருக்கேன். கல்யாணம் நல்லபடியா நடந்து பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா வாழணும்.
அதுக்கு நீ தான் துணை புரியணும். ஆம்பளை இல்லாத என் குடும்பத்துல என் இன்னொரு மாப்பிள்ள எனக்கு மகனா இருந்து என் மக குந்தவியோட கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்க போறாரு. அந்த நல்ல மனசுள்ள மாப்பிள்ளையோட வாழ்க்கையில எந்த குறையும் இருக்கக்கூடாது. சூர்யா, சூர்யா, ஆ? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்? இல்ல, கோயிலுக்கு கூப்பிட்டதும் நீங்களும் என் கூட வந்தீங்கல்ல, அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு? ம்? நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, ஏன் அப்படி சொன்ன? இல்ல, இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும்னு தோணுது. இல்ல, சாமி கும்பிடும்போது உங்களை பார்த்தேன். நீங்க சாமி கும்பிடுறப்போ உங்க முகத்தை பார்த்தேன். எனக்கு அப்படி தோணுச்சு, அதான் சொன்னேன். பாத்தீங்களா, மணி அடிக்குது. என் மனசுல இருக்க உண்மையை என்னால வெளியே சொல்ல முடியல. ஏன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. குந்தவை கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். என்ன மன்னிச்சிரு துர்கா. என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. துர்கா, வாங்க போலாம். எதுக்குமா பொரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேம்மா. மாப்பிள்ள வாங்க, நீ வா. அத்தை, என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இந்த கோவில் குளத்துல உள்ள மீனுக்கு கணவன் மனைவி சேர்ந்து பொறி போட்டா 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழலாங்கிறது ஐதீகம். போலாம் வாங்க மாப்பிள்ள, வா. ம், வா. ரெண்டு பேரும் உட்காருங்க. இந்தாங்க, போடுங்க. சூர்யா, அம்மா ஏதோ சின்னதா ஆசைப்படுறாங்க. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. என் அம்மா இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பாங்க. பொதுவா பார்த்தா நான் தான் வருத்தப்படணும். ஏன்னா உன்னையும் கஷ்டப்படுத்தி உங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்திருக்கேன். சரி, இப்ப இத பத்தி எதுவும் பேச வேணாம். ம். அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிருவோம். ம், சரி.